கோபிச்செட்டிப்பாளையத்தில் மூலவாய்க்கால் அந்த பகுதியில் இருக்க கரிய வரதராஜ பெருமாள் கோயில், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது என்ன கோயில் சொன்னாங்க? நாட்டாம படத்தில் முதல் சீனில் வர கோயிலா? கரிய வரதராஜ பெருமாள் கோயில் கோபியில் இருக்கு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அழகான இடம் தான், மூலவாய்க்கால் சொல்லிட்டு. அந்த சைடு போனா ஃபுல்லா இதே மாதிரி ஆண்டவர் மலைக்கு போறதுக்கு முன்னாடி வந்தாச்சு கோயிலுக்கு. ஹைட்டா இருக்கு. ஆமா, சின்ன இது மாதிரி இருக்கும். வந்துட்டோம். நாட்டாம படத்துல முதல்ல சீன்ல வர கோயில் நாங்க. அதான் கோபி வந்த காட்டி அது என்ன கோயில் பார்க்க வந்திருக்கேன். கரிய வரதராஜ பெருமாள் கோயில். சின்ன குண்டு மூலவாய்க்கால். கோபியில இருந்து கோபி ஆர்ட்ஸ் தாண்டியா? கோபி ஆர்ட்ஸ் தாண்டி மூலவாய்க்கால் அங்க இருக்கு. நல்லா சுத்தி தள்ளி சுத்தியுமா வயக்காடு தான். சின்ன மலை தான். கோபி தாண்டி கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டி மூலவாய்க்கால் இடத்துல இருக்கு கரிய. அதாவது ஆண்டவர் பிரிவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு மூலவாய்க்கால். கரிய வரதராஜ பெருமாள். இந்த நாட்டாம படத்துல இந்த கோயில் வந்து சொல்லியிருந்தாங்க முதல் சீன்ல. சரி பார்க்கலாம். தூங்கி எது விநாயகர்னு போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல. சின்ன மலை தான், போலாம். மலை ஏற போறோம். சின்ன மலை தான். ஏறது இறங்கு தனித்தனி. ஆமா, ஏறது இறங்குறது தனித்தனி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இங்க என்ன இருக்கு? ஏ பாபு, சின்ன மலைன்னா டக்கு டக்குன்னு ஏறிடுறா. வரண்டாடுறா டேய். கோயிலுக்கு எந்த கோயில் இருந்து நினைச்சிட்டா வந்தா பரவாயில்ல. கேட்டா உங்க ஃப்ரெண்டு கணேஷ் சொன்ன காட்டியும் வந்தாச்சு. இதெல்லாம் பிளான் லிஸ்ட்ல இல்ல இருந்தா. உனக்குன்னு புதுமையா அமையுது, என்ன பண்றது? கரிய வரதராஜ பெருமாள் கோவில் புரட்டாசி மாசம் செங்கரை மூலவாய்க்கால். சுத்தி பாரு, தென்னந்தோப்பு தான் இருக்குல்ல. ஒட்டுக்கா இருக்கா? நல்லா தனியாக ஒரு தென்னந்தோப்புக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. உள்ளேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள வரணும். இந்த வாய்க்கால் ஓரமாகவே மூல வாய்க்கால்.
சனிக்கிழமை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, பாரு சுத்தி என்ன பச்சை பசேல்னு. நல்லா இருக்கு, சின்ன பாறை. ஒரு பழைய கோயில் தான். சின்ன கோயில் தான், இன்னும் கொஞ்சம் பழைய கோயில் தான். நாட்டாமை படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கோயில் முதல் சீன்ல வரும். கோயிலுக்கு வந்துட்டு என்னை உட்கார விடாத கூப்பிட்டு போறா. விநாயகர் கோயிலையா? இந்த கோயில நாட்டாம படம் எடுத்திருக்காங்க. ஆ ஆ ம் ஃப்ரெண்டு சொன்னதே இந்த நாட்டாம் படத்துல எடுத்த கோயில் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. இந்த கோயிலை சுற்றியுமே நல்லா பச்சை பசேல்னு வயல்வெளியும் தென்னந்தோப்புமா இருக்குது. ரொம்ப அமைதியாக நல்ல மனநிறைவாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்ததுமே நல்ல ஒரு அருமையான இடம், பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான இடமா இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலும் கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களும். அவ்வளோதான், இந்த கோயில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம்.